தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதரமே சகோதரிகளே, இந்த புதிய நாளை தந்த இறைவனுக்கு நாம் நெஞ்சார நன்றியை கூறிக்கொள்வோம். இறைவனுடைய ஆசீரும் அருளும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கிடைக்க நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இன்றைய நற்செய்தியானது மார்க் எழுதிய நற்செய்தி 4வது அதிகாரம் வசனங்கள் 1 to 20 முடிய உள்ள வசனம். விதைப்பவர் உவமை. விதைப்பவர் ஒருவர் விதையை எடுத்துக்கொண்டு செல்கின்றார். சில விதைகள் வழியோரம் விழுகின்றன, சில விதைகள் பாறை நிலத்தில் விழுகின்றன, சில விதைகள் முச்செடியில் நடுவில் விழுகின்றன, சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுகின்றன. இந்த வழியோரம் விழுந்த விதையை பறவைகள் வந்து தின்றுவிட்டன. இந்த பாறை நிலத்தில் வந்த விதைகள் வேர் இல்லாததால் அது மடிந்து போயின. இந்த முச்செடியில் நடந்த விதைகள் முற்கள் அவற்றை நசுக்கி விட்டன. ஆனால் நல்ல நிலத்தில் விழுந்த விதையோ அதிக பலனை தந்தது என்று கூறுகின்றார். இந்த ஓமையை சீடர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அதற்கு விளக்கம் கேட்கின்றார்கள். இயேசுவும் அதற்கு விளக்கம் தருகின்றார். இந்த விதையின் ஓமை, அதாவது விதைப்பவர் ஓமை நமக்கு கூறும் செய்தி என்னவென்றால், இறையாட்சியும் இறை வார்த்தையின் மகத்துவத்தையும் நமக்கு கூறுகின்றது. இறை வார்த்தையானது நம்மிடையே விதைக்கப்பட்டுள்ளது. அந்த விதையை, இறைவார்த்தை என்னும் விதையை நாம் எவ்வாறு நம்முடைய வாழ்விலே பயன்படுத்துகின்றோம், அதை எவ்வாறு நம்முடைய வாழ்விலே அனுபவிக்கின்றோம், அதை பிறருக்கு சாட்சிகளாக பகிர்ந்தளிக்கின்றோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருக்கின்றோம். அன்புமிக்க சகோதரமே சகோதரிகளே, இறை வார்த்தை இறைவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை நம்முடைய உள்ளத்தில் ஏற்று நாம் அதன்படி வாழ்ந்து நல்ல பலனை தருகின்றோமா என்று சிந்தித்து இயேசுவின் கரம் பிடித்து நடப்போம். இறைவனுடைய ஆசீர்வாதமும் அருளும் நம்மையும் நம்ம குடும்பத்தில் உள்ள அனைவரையும் என்றும் காத்து ஆசீர்வதிப்பதாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய திரு ஆவி உங்கள் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.